ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம திருப்பதி தேவஸ்தானம் 300 டிக்கெட் எப்படி மொபைலில் புக் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி தான் லாகின் பண்ண முடியும். அப்படி லாகின் பண்ணால் ஒரு மொபைல் நம்பர் ஆதார் நம்பரை வச்சு நம்ம 6 பேர் வரைக்கும் புக் பண்ணலாம். 6 பேருக்கு மேலே புக் பண்ணால் அதுக்கு இன்னொருத்தவங்களோட மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி ஒன்ஸ் புக் பண்ணிட்டோம்னா மறுபடியும் 30 டேஸ்க்கு அப்புறமேட்டு தான் புக் பண்ண முடியும். டிக்கெட் புக்கிங் பார்த்திங்கன்னா டிடிடி ஆப் இல்லைனா திருப்பதி தேவஸ்தான வெப்சைட்டில் நம்ம புக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் ஃபெப்ரவரி மந்த்துக்கு நான் நவம்பரில் புக் பண்ணேன். நவம்பர் 25 அன்னைக்கு புக் பண்ணேன். எப்பயுமே டிக்கெட் பார்த்திங்கன்னா அந்த மந்தோட எண்டு 20லேருந்து 25க்குள்ளார தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை அந்த இன்ஃபர்மேஷன்லலாம் அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. தர்ஷன டிக்கெட் என்ட்ரி பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்குது. 6 மினிட் வெயிட்டிங்கில் இருந்துச்சு. அது 2 மினிட்டில் பார்த்திங்கன்னா இப்போ 46 டிக்கெட் 61 டிக்கெட் புக் ஆகிடுச்சு. டோட்டலாக ரிலீஸ் பண்ண டிக்கெட் பார்த்திங்கன்னா 4,05,700 டிக்கெட்டு. இதில் ஒரு டக்குன்னு புக் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா 300 டிக்கெட் டக்குன்னு புக் ஆகிடுச்சு. இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி மந்த்துக்கான இதுதான் டைம் ஸ்லாட் தான். டைம் ஸ்லாட் பார்த்திங்கன்னா 2 PM, 3 PM, 4 PM, 5 PM அப்படின்னு 10 PM வரைக்கும் இருக்கும். இதில் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைம் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அவைலபிள் டிக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் அவைலபிள் டிக்கெட். கீழே பார்த்திங்கன்னா அடிஷ்னல் லட்டுக்கான கவுண்டரும் இருக்குது. அதுலேயும் நீங்கள் எத்தனை லட்டு வேணுமோ அதுக்காக அவ்வளோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இங்கேயே புக் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா லட்டுக்கு இங்கேயே புக் பண்ணிடலாம். நம்பர் ஆஃப் டிக்கெட்டும் புக் பண்ணி எந்த டைம் ஸ்லாட்டுக்கு வேணுமோ அந்த டைம் ஸ்லாட்டுக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நேம், ஏஜ், ஜெண்டர், அப்புறம் ஐடி ப்ரூஃப், கண்ட்ரி, ஸ்டேட் அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டைப் பண்ணிகிட்டு இருக்க லேட் ஆகும். அதனால நீங்கள் ஃபஸ்ட்டே நோட் பேடில் டைப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த பர்டிகுலர் டைம்குள்ளார புக் பண்ணால் தான், இல்லைன்னா டைம் ஸ்லாட் முடிஞ்சிடும். அடுத்ததாக அக்காமடேஷன் வந்தோம்னா அட்லீஸ்ட் 2 பேருக்காவது டிடிடி வெப்சைட்டில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா தான் ஆன்லைனில் உங்களோட அக்காமடேஷன் புக் பண்ண முடியும். எந்த அன்னைக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் ஓப்பன் ஆகுதோ அந்த அன்னைக்கு ஈவினிங் 3 o'clock அக்காமடேஷனும் ஓப்பன் ஆகும். அப்போ ஒரு ½ an hourலேயே டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான், அக்காமடேஷனுக்கு ரூம் புக் பண்ணிங்கன்னா தான், இல்லைன்னா டிக்கெட் முடிஞ்சிடும். ரூம் புக்கிங்க்கு எலிஜிபிள்னு பார்த்திங்கன்னா சிங்கிள்லாம் புக் பண்ண முடியாது. அன்மேரிட், மைனர் இவங்க யாராலையும் ரூம் புக் பண்ண முடியாது. நீங்கள் டிடிடி வெப்சைட்டில் 2 பேர்த்துக்காவது தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இங்கே ரூம் புக் பண்ண முடியும். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் நாட் ரிலீஸ், குவாட்டா இன்னும் ரிலீஸ் ஆகலை. ரெட் கலரில் இருக்கிறதுலாம் ஃபுல்லானது. ரூம் புக்கிங் பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ரூம் அலாட் பண்ணுறாங்க, இல்லைன்னா ரூம் அலாட் பண்ண மாட்டாங்க. 24 ஹவர்ஸுக்கு தான் ரூமு. இதில் க்ரீன் கலராக இருந்ததுன்னா அது அவைலபிளாக இருக்கிற ரூம். ரெட் கலரில் இருந்ததுலாம் ஃபுல்லாகிடுச்சு. இந்த மாதிரி ப்ளூ கலர்லாம் இன்னும் ரிலீஸ் ஆகலை இந்த ரூம். எல்லோ கலரில் இருந்ததுன்னா அதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபில்லிங். டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டே டேட்டு, டைமு எல்லாத்தையும் டிசைட் பண்ணி வச்சுட்டு புக் பண்ணுங்கள். ஏன்னா டிக்கெட் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒரு ½ an hourலேயே ஃபுல்லாக 4 lakh இருந்தாலும் அது உடனே காலி ஆகிடும். அதனால் நீங்கள் எந்த அன்னைக்கு போகிறீங்க, எந்த டைமில் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் டிசைட் பண்ணி வச்சுட்டு புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா டவுன்லோட் காட்டும். உங்களோட டிக்கெட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அங்கே மொபைல் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலில் லைக்